தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை நோக்கி கால் வைக்கக்கூடிய உங்களுக்கு வரப்போகிற இடமெல்லாம் கீழே மலர் தூவி வரவேற்கிற இடமா அமைப்போது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல கஷ்டங்கள் பட்டு கடந்த 2 வருடங்களாக பிடிக்காத இடத்துல வாழ்ந்துக்கிட்டு, பிடிக்காத ஒரு விஷயத்தில் இருந்துட்டு, பிடிக்காத உறவு கூட இருந்துக்கிட்டு, பல இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு, பல இழப்புகளை சந்தித்த உங்களுக்கு, எப்படா வாழ்க்கை விடியும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்க உங்களுக்கு, இப்போ ஒரு மாத காலமாக 2 மாத காலமாக ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போது, அந்த வாழ்க்கை விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிற ஒரு விஷயம், சார் ஏதாவது ஜோதிடரோட நம்பர் கொடுங்க, நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம், பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கணிப்புகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய விஷயங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு நீங்கள் வந்து அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சரி சார், ஒரு முக்கியமான விஷயம், தனுசு ராசி அன்பர்கள் குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சிம்பிளாக சொல்லிடலாம். இவங்களால தான் அவங்க பிறந்த வீடும் சரி, புகுந்த வீடும் சரி, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வாழக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய உழைப்பில் தான் அவங்களோட குடும்பம் முன்னேறி இருக்கும். அப்படி முன்னேறல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய் அப்படின்னு உங்களோட மனசாட்சிக்கே தெரியும். தனுசு ராசி என்பர்கள் அவங்கள வருத்தி எங்களோட குடும்பத்துக்காக எல்லாமே செய்யக்கூடியவங்க. சார் நீ இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லையே சார், இப்போ தனுசு ராசி தான் இப்போ தான் வேலைக்கெல்லாம் போயிருக்கோம், ஒன்றும் பெருசாக தெரியலையே சார், நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் வரைக்கும் கூட பாருங்கள், உங்களால் தான் உங்களோட லைஃப் வந்து உங்களோட ஃபேமிலியே வந்து வாழ்ந்துருக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தினால தான் உங்களோட பிறந்த வீடு வந்து வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி வந்து இருப்பீங்க. வீடே இல்லாமல் இருந்தவங்க கூட வீடு கட்டுறதுக்கு உங்களோட பணம் தான் வந்து உதவி இருக்கும். நீங்கள் படிக்காத இடத்துலேருந்து கூட நீங்கள் முன்னேறி வந்திருப்பீங்க. எல்லா வேலையும் செய்வீங்க சார், காட்டு வேலை செய்வீங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்வீங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஹைலைட்டாக இருப்பீங்க. நண்பர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு தன்மையும் அதீத நண்பர்கள் கொண்டவரும் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் அப்படின்னா இவங்களை வந்து போட்டி போட்டு இவன் என் ஃப்ரெண்ட், இவன் எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நட்போடு நீங்கள் வந்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் உங்களுக்கு சண்டை இருக்கும், நிறைய இடங்களில் நீங்கள் வந்து பழகியிருப்பீங்க. நிறைய நட்போட்டார்கள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகளும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் உங்களுக்கு வந்து இருந்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அதீத பணத்திற்காகவும் அதீத பண்புகளுக்காகவும் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. பல இதில் சேவிங் பண்ணணும், இதில் பண்ணணும், நட்போட்டாரத்தை கூட்டிக்கணும், இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போதைய நிலைமையில் ஒரு 2 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடைய முடியாமல், அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், பண வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பிடிச்ச வாழ்க்கையை அடைய முடியாமல் எப்படா நிம்மதியை விடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து லைஃப் வந்து மூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வாழ்க்கையை வெறுத்து பிடிக்காத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காமே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சில காலகட்டங்களில் இருந்தும் அவங்க வந்து குடும்பத்துக்காக தான் பார்க்கணும், நம்மளோட அப்பா அம்மாவுக்காக தான் பார்க்கணும், ஹஸ்பண்ட் இதுக்காக தான் பார்க்கணும், ஒய்ஃபுக்காக தான் பார்க்கணும், குழந்தைகளுக்காக தான் பார்க்கணும். இப்படியே இங்கே வந்து இன்றைக்குமே இங்கே வந்து ஒரு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்காகவே பார்த்துட்ருக்காங்க. காலில் சக்கரம் கட்டிட்டு இது மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கல்யாணமே ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்காக பார்த்துட்ருப்பாங்க. அது யார், பாப்பா தம்பி அண்ணன் எல்லாருக்கும் பார்க்கணும், அக்கா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவங்க அதிகமாக பேசியதும் சரி, அதிகமாக காலம் ஸ்பெண்ட் பண்ணதும் சரி, அவங்க குடும்பம். அதே மாதிரி நட்போட்டாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நட்போட்டாரங்கள் ரொம்ப அதிகம். அந்த நட்போட்டாரங்களுக்காக என்ன வேணுமோ செய்வாங்க. அந்த நட்போட்டாரங்களும் இவங்க அப்படின்னா உயிரே விடுவாங்க, அந்தளவுக்கு வந்து நட்போட்டாரங்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கும் அந்த நட்போட்டாரங்களுக்கு சில சின்ன கசப்புகள் வரும். அது ரொம்ப பெருசாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுலேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாகிறது வாய்ப்புகள் இருக்குது. போட்டி வரும். நீ உங்க கூட சண்டையே போட்டாலும் இவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு நீங்களே ஸ்கிப் பண்ணினா தான் உண்டே தவிர மற்றபடி உங்கள்கிட்ட போட்டி போட்டு பழகுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸாக இருப்பீங்க, எல்லாத்துக்குமே வந்து பழகுவீங்க. ஸோ இதுதான் வந்து தனுசு ராசியினுடைய முக்கியமான பண்பு நலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 2-3 வருடங்களாக பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காத ஒரு இடத்துல வந்து நீங்கள் அமைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இடம் மாற்றம் நிறையவே ஆயிருக்கும். இந்த 3-4 வருடங்களில் ஒரு 3-4 இடத்துலையாவது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இடம் மாற்றிருப்பீங்க. தொழில் ரீதியாகவோ வீடு ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இடம் மாறி இருந்திருப்பீங்க. கடந்த ஒரு வருடங்கள்லாம் பார்த்தீங்களா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், திருமணம் ஆகிருக்கும். இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிடிச்சும் நடக்கும், பிடிக்காமல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி திருமண விஷயம் அப்படிங்கிறது எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மார்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு அமைச்சுக்கோங்களேன். ஒன்றே ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணியிருப்பாங்க, அப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்ட லவ் பண்ணவங்களும் திருமணம் பண்ணாமல் வேறு யாரையோ ஒருத்தர் டக்குன்னு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் இந்த திருமண ஸ்டோரி மட்டும் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி, அது நன்மையாகவோ தீமையாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட லைஃப் வந்து அமைஞ்சிருக்கும். இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் அவங்களோட பிடிக்காத ஒரு கசப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும். இல்லை சார் அப்படியும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுடைய லைஃப்
எப்படி சொல்கிறது, கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துல அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களாக தான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனாலுமே இவங்க வந்து லைஃப்பை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலையுமே ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகவே தான் இங்கே வந்து வாழுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் குடும்பத்திற்காகவே பெறப்பட்ட ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தனுசு ராசிக்காரர்கள் கல்வி ரீதியான விஷயத்துலையும் உடல் ரீதியான விஷயத்துலையும் நான் வந்து எப்பவுமே ஜோதிடமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். அது வந்து குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான விஷயங்களில் எப்பவுமே அதான் மெயினாக பார்க்கணும். அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது அதை பார்க்கணும். உடல் ரீதியான விஷயத்தில் லைட்டாக ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னாலும் உடனே டாக்டர் தான் பார்க்கணும், ஜோதிடத்தை நம்பிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத மென்டல் ப்ரெஷர்ஸ், தூக்கம் இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். குழந்தைக்கு பிறந்ததுனால நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், அது மாதிரி கூட இருக்கலாம். வேலை பளுவினால், வேலை பளு வந்து அதிகமானதுனாலே அது மாதிரி உங்கள் மைண்டோட தாட்டில் வந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து அதிகமான தூக்கமின்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழசில் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகி நிறையா நேரத்தில், ஆனால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவீங்க பழசில். ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலகட்டமாக உங்களால் சரியான தூக்கம் வந்து இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோவப்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு வந்துட்டு இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கன்னியூ ஆகிறதான வாய்ப்புகளும் சின்ன சின்ன இடங்களில் இருக்குது. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உறவுகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அது மட்டும்தான் மெயின் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது. ஸோ கரெக்டாக போய்ட்டுருக்க ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால நீங்கள் வந்து டைவெர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த டைவெர்ட் ஆகிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட லைஃப் வந்து நார்மலாக போய்ட்டுருக்கும். ஒரு சரியான பாதையில் போய்ட்டுருக்கும்போது தேவையில்லாமல் எதோ டைவர்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து சரியான பாதையில் போய்ட்டுருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ அது மட்டும் தான் இதில் வந்து மெயினான ஒரு இதாக இருக்கே தவிர, தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாகணும் அப்படி நீங்கள் வந்து இறங்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணமானது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயம், இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் திருமணம் செஞ்ச இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா, பணம் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருக்கீங்க, நீங்கள் வந்து திருமணம் ஆகிருக்கு, உங்களோட மாமியார் வீட்டில் இருக்கீங்க, கணவனுக்கு அதிகமாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களோட பணம் எல்லாம் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாமே அங்கே கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் உங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அங்கே கொடுக்கணுமேனு தோணும். அது வீட்லேயும் கேட்பீங்க, ஓகேம்பாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பணம் கொடுக்குறதுக்கு என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆணாக இருக்கீங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆணாக இருக்கீங்க அப்படின்னா, தனுசு ராசியில் ஆணாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வருமானமானது உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்காகவே செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் வந்து அமைஞ்சிட்ருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ செலவாக இருக்குது, இருந்தாலுமே செலவாகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு மருத்துவ ரீதியான ஒரு செலவாகவே ஆகிட்டுருக்கு, அதுவும் இதுக்கு ஃபேமிலிக்கே ஆகிட்டுருக்கு. அது என்ன தான் பண்ணுறதுனே தெரில, ஃபேமிலிக்காக எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களாம் இது சின்ன விஷயத்துக்காக உங்களுக்கு சரியாயிட்டுருக்கு. உயிர் வந்து போகாமல் உயிர் பயம் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்களாகவே சரிப்பாயிட்டுருக்கு. அது வரைக்கும் பரவாயில்ல. இதுக்கு மேலே வந்து உயிர் ரீதியான விஷயங்கள் எதுவும் ப்ராப்ளம் வராது. அதனால தான் உங்களுக்கு செலவு வந்து இதோட ஓட்டி விட்டுருச்சு. சரி, இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் புண்ணிய காலங்களாக இருக்கும்போது, சந்தோஷமான காலங்களாக இருக்கும்போது, அந்த சந்தோஷமான காலங்கள் எப்பயும் நிலைத்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த ராசினர் கண்டிப்பாக தேவை. இவங்களுக்கு என்ன சொன்னாலும் மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம். இவங்களை வாழ்த்தினா இவங்களை புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த தனுசு ராசி. இந்த ராசினருக்கு நிறைய இடங்களில் நிறைய அசிங்கங்கள் பட்டாலும் நண்பருக்காக ஏற்றுக்குவாங்க. இருந்தாலும் அவங்க மைண்டில் வந்து உறுத்திட்டே தான் இருக்கும். என்ன இதனால தான் நான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து உறுத்திட்டே தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த தனுசு ராசி 100% கோல்டு. இவங்க ஒரு கஷ்டத்தை தாங்கி மற்றவர்களுக்காகவே உழைக்கக்கூடிய, குடும்பத்திற்காகவே பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொக்கிஷமான ராசி இந்த தனுசு ராசி. சரி, என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க இந்த ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய எல்லா ராசியிலையுமே இது ஒரு ஹைலைட்டான ராசி. மற்றவங்களாம் எனக்காக வாழ்வான் அவனுக்காக வாழ்வான் அப்படிலாம் இருந்தால், தனுசு ராசி குடும்பத்திற்காகவே வாழக்கூடியது. இவங்களுக்காகவும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் குடும்பத்தோடு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்காக செஞ்சுட்டுலாம் 0.1% தான் இருக்கும். இவங்களுக்காக போய் செஞ்சுமே இவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுமே அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரோபோட்டிக் லைஃபாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ரொம்ப ஒரு சிம்பிளான வரியில் சொல்லணும் அப்படின்னா, இந்த தனுசு ராசி அன்பர்கள் குடும்பம், வேலை, சம்பாத்தியம், அவ்வளோதான். அவங்களுக்கு தனிப்படையான ஒரு ஸ்டோரியே கிடையாது.
ஃபுல்லாக அது வந்து எல்லாத்தையுமே வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு லைனுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ராசியினர் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நன்மை நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க, தடங்களாகிட்டே இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இதான் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உண்மை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.